வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மகளிர் தினம். அதனால எல்லா மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கதை பார்க்கல, மகளிர் தினத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மகளிர் தின வரலாறு பார்த்தீங்கன்னா 1909 பிப்ரவரி 28 நியூயார்க் நகரில் அமெரிக்க சோசலிச கட்சி ஏற்பாடு செய்த மகளிர் தினம்தான் முதலில் அறிவிக்கப்பட்ட பதிப்பு. இது 1910 ஹோபன்ஹேனில் நடந்த சர்வதேச சோசலிச மாநாட்டில் ஜெர்மன் பிரதிநிதிகளை ஆண்டுதோறும் ஒரு சிறப்பு மகளிர் தினம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று முன்மொழிய தூண்டியது. இருப்பினும் எந்த தேதியும் நிர்ணயிக்கப்படவில்லை. அடுத்த ஆண்டு ஐரோப்பா முழுவதும் சர்வதேச மகளிர் தினத்தின் முதல் ஆர்ப்பாட்டங்களும் நினைவு கூறல்களும் நடந்தன. 1917 ரஷ்ய புரட்சியில் பெண்களின் பங்கை கௌரவிக்கும் வகையில் விளாடிமிர் லெனின் 1922 மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தார். அதன் பிறகு சோசியலிச இயக்கம் மற்றும் கம்யூனிச நாடுகளால் அந்த நாள்ல கொண்டாடினாங்க. 1977 ஐக்கிய நாடுகள் சபையால் இது ஊக்குவிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்த மகளிர் தினத்துக்கு நிறைய நாடுகள்ல விடுமுறையே விடுறாங்க. நம்ம இனி மகளிர் தினத்தை பற்றி ஒரு சின்ன கவிதையை பார்த்துருவோமா? அகர வரிசையில. அக்கினி பிழம்பின் வழியே, ஆகாச மின்னலின் ஒளியே, இயற்கையின் இதய துடிப்பே, ஈன்றெடுக்கும் இறைவி பிறப்பே, உன்னால் முடியும் என்று உறக்க சொல்லி குரல் எழுப்பு, ஊரார் வியந்திடவே வானுயர வளம் பெருக்கு, எதிர்கால சன்னதிக்கு ஏணியடி உன் செருக்கு, ஏற்றத்தாழ்வு என்பதனை எதிர்த்து நின்று தடை நொறுக்கு, ஐயத்தை அகற்றிடவே அனல் கடலாய் அலை பரப்பு, ஒற்றை துணிவோடு ஓங்கி தொடு உன் இலக்கு, ஓவிய திங்களை போல் பிறருக்கு நீ விதிவிலக்கு, அவ்வை நூல் படித்து அறநெறியில் வழி நடத்து. அப்புறம் மறக்கப்படும் உண்மை நீ, உதிரத்திற்கே சவால் விடும் அதன் உறைவிடம் நீ, எதிர்கால பலன்களை அறிந்திடாத உழைப்பு நீ, உன் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க 1000 கைகள் உண்டு, அத்தகைய முற்றுப்புள்ளியிலே நெடும்புள்ளிகள் அமைத்து வண்ண கோலம் இடுபவள் நீ, உன்னை அறியாமல் நீ உண்டு, ஆனால் உன்னை அறியாத இந்த உலகம் இல்லை, தனிப்பெரும் தெய்வம் தாயாவாள் தாரணியில், தனிப்பெருமை ஆனால் பெண்ணிற்கு உண்டு, இன்று பிறப்பெடுக்கும் பெண் குழந்தை நாளை ஒரு ஆணையோ பெண்ணையோ பெற்றெடுக்கும் தாய், அதனால் பெண்ணை போற்றுவோம் தாயாய், தனிப்பெரும் அன்பு தெய்வமாய் இன்று. மகளிர் தினம் இன்று. மகளிர் தின வாழ்த்துக்கள். சாதாரணமாகவே பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர்களுக்கு எந்த அவசரமும் இப்போதைக்கு இல்லைனாலும் தான் கணவன் தன்னோட இருக்கணும்னே ஆசைப்படுறாங்க. அதை போல இரவு 8 மணிக்கு வந்துடுவேன் அல்லது 9 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போற கணவருக்கு 8 மணி 9 மணியோட 1 நிமிஷம் அதிகமானாலும் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் பெண்களோட இயல்பு. அதை விட பிரசவ காலத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்னதான் பதவிகள் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் அவங்க நேசிக்கிற ஒரு உயர்வான பதவி என்னன்னா தாய்மை பதவிதான். ஒரு பெண்ணை உற்று அவதானியுங்கள். சாதாரணமான நாட்களை விட கர்ப்பம் தரித்த நாட்களில் மெய்மறந்து கனவுகளில் மூழ்கியபடிதான் திரிவாள். நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ப்பிணிகள் விதவிதமா சாப்பிடுதான் விரும்புவாங்க அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், அவங்க அதிகமா கனவு காண்றதுதான் விரும்புறாங்க. அதுவும் குழந்தை பற்றியான கனவு. ஒரு பெண் காதல் வயப்பட்ட காலத்தை விட கர்ப்பம் தரித்த காலத்திலே அதிகம் கவிதைகள் சொல்கிறாள், விரும்புகிறாள், யோசிக்கிறாள், அதிகம் தனக்குள்ளே பேசிக்கிறாங்க. காதலிக்கும் காலத்தில் தன் காதலின் கற்பனை உருவத்தோடு பேசுகிறாள். கர்ப்பம் தரித்த காலத்தில் அவள் தன் காதலின் பிம்பமான சிசுவோடு பேசுகிறாள். ஒரு கர்ப்பிணி அதிகபட்சம் தான் கணவனிட்ட எதிர்பார்ப்பது என்னங்க? தான் சுமக்கும் சிசு தான் வயிற்றில் எட்டி உதைப்பதை தன் கணவனுக்கு காட்ட வேண்டும்.
கணவன் தான் வயிற்றுல காதை வச்சு சிசுவோடு செல்லமா கொஞ்ச வேண்டும். அப்பா ஒரு உதடான்னு அம்மா சொல்லும்போது குழந்தை ஒரு உதச்சுச்சுன்னா அதை விட சந்தோஷம் அந்த கர்ப்பிணிக்கு எதுவுமே இருக்காது. கர்ப்ப காலத்துல முத்தம் கொடுக்கறதும் பெண்களுக்கு ரொம்பமா விருப்பமானது. அவள் இவ்வளவு காலம் எந்த அங்கத்திலும் பெற்ற எப்பேற்பட்ட ஆழமான முத்தமும் கர்ப்ப காலத்தில் கணவன் வயிற்றில் தரும் முத்தத்தில் தோற்று போகின்றது. ஏனென்றால் கணவனின் அந்த ஒற்றை முத்தம் அவனுடைய காதலிக்கும் தன் காதலின் அடையாளமான சிசுவுக்குமானது. கண்ணீர் துடைப்பதும் பெண், கண்ணீர் விடுவதும் பெண், கண் இமை போல் காப்பதும் பெண், கண்மணியே என்று கொஞ்சுவதும் பெண், கனிவோடு உபசரிப்பதும் பெண், கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண், கணக்கு போட்டு வாழ்பவளும் பெண், சாதிக்க துடிப்பவளும் பெண், சாதனை படைப்பவளும் பெண். பெருமை மிகு பெண்களுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். பாசம் சுமந்தவள் தங்கை ஆகிறாள், உணர்வு புரிந்தவள் தோழி ஆகிறாள், நேசம் புரிந்தவள் மனைவி ஆகிறாள், உயிர் சுமந்தவள் தாய் ஆகிறாள். பெண்ணின்றி அமையாது இவ்வுலகு. மகளிர் தின வாழ்த்துக்கள். அழகில்லாமல் பிறந்தால் கூட திருஷ்டி போட்டு வைப்பாள், எழமுடியாமல் கிடந்தால் கூட உடலை சுத்தம் செய்வாள். கரு சுமந்த பெண்ணெல்லாம் கண்கண்ட தெய்வம் என்று உணர்கின்றேன். வாழ்க்கை பெண் எனும் உயிரில் சுவாசிப்பதினால். பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்து சுகமான சுமை என சிரித்து கொண்டே செல்பவள்தான் பெண். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி.